சீவகனும் தன்னுடைய நண்பர்களும் ஒரு படையை திரட்டிட்டு வேடர்களை எதிர்க்க வருவது நாடு முழுவதும் செய்தியா பரவுது. இந்த செய்தி காட்டுக்குள்ள இருக்க வேடர் குழுவுக்கும் எட்டுது. அப்போ அந்த குழுக்குள்ள ஒரு சலசலப்பு ஏற்படுது. அப்போ அந்த குழுவோட நிமித்தக்காரன் எழுந்து குழுவோட தலைவன் கிட்ட பேச ஆரம்பிக்கிறான். அவன் என்ன சொல்றான் அப்படின்னா, நம்ம ஆணிரைகளை கவரும் பொழுதே நமக்கு சன்னதம் சரியில்லாம வந்தது. அதையும் பொருட்படுத்தாம நம்ம போய் ஆணிரைகளை கவர்ந்து வந்துட்டோம். இப்போ இருக்கக்கூடிய சூழ்நிலையில பெரும் படையாகிய கட்டியங்காரனுடைய படையை தோற்று ஓடிய பிறகு நாடு முழுவதும் பறையறிவிக்கப்பட்டு அந்த பறையறிவிப்புக்கு யாருமே செவிசாய்க்காத பொழுது இது எல்லாமே நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் ஒருத்தன் மட்டும் தைரியமா கிளம்பி வரான் அப்படின்னா அவன் சாதாரணமா ஆளா இருக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லைன்னும், இப்போ இருக்க சூழ்நிலையில ஏற்கனவே ஒரு பெரிய யுத்தம் முடிந்த ஒரு சூழ்நிலையில நம்ம திரும்பி ஒரு யுத்தத்துக்கு போக வேண்டாம் அப்படின்னும் தன்னுடைய கருத்தை நிமித்தக்காரன் தெரிவிக்கிறான். இதற்கு வேடர் குழு தலைவன் மறுப்பு தெரிவிக்கிறான். அவன் என்ன சொல்றான் அப்படின்னா, ஆழமான நீரில் முதலையை வெல்லக்கூடிய ஒரு மிருகம் கிடையாது. அதே போல இந்த அடர்ந்த காட்டுக்குள்ள இந்த குழுவை வெல்லக்கூடியவன் எவனுமே கிடையாது. அதனால் யார் எதிர்த்து வந்தாலும் நாங்கள் அவர்களுடன் போர் புரிய தயாராக இருக்கோம் அப்படின்னு வேடர் குழு தலைவன் சொல்றான். அவனுடைய கருத்தை வேடர் குழுவும் ஆமோதிக்குது. அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, பசியோடு இருக்க மலைப்பாம்பு எப்படி தான் பிடித்த ஒரு இரையை இறுக பற்றி கொள்ளுமோ அதுபோல தங்களுடைய கவர்ந்து வந்த ஆணிரைகளை இறுக பற்றி கொண்டு சீவகனுடன் போர் புரியறதுக்கு அவங்க தயாராகிறாங்க.